இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னவா இருக்கும்? இவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக விருச்சக ராசி பெண்கள் விஸ்வரூப வெற்றி பெற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. இவங்களுக்கு வாழ்வில் ஒரு சுலூட்சமா ரகசியங்கள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சு வந்துருவாங்க. ஒரு டாக்குமெண்ட், ஒரு விஓஓ அது மாதிரினா அந்த ராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். பொதுவாகவே நம்ம போனால் நடந்தா கூட அவங்க போகும்போது ஈஸியாக 2 நாள்ல முடிஞ்சிடும். ராசி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வெள்ளி பொருளை ஏதோ ஒன்று பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். வெள்ளி மோதிரம், செயின் எது வேணா போட்டு கொலுசா இருக்கலாம், மெட்டி. ஏன் சொல்றோம்னா, இல்லை சார் எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லைன்னு இருக்கிறவங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. சோழி பிரசன்னத்தின் மூலம் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் நீங்க அழகா உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்க லைஃப் எப்படி அமைய போகுது அப்படின்றத இவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வேற யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க. நிறைய क्वेश्चन வேற கேட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चनும் வருது, அவங்களுடைய டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ராசி பெண்களுக்குமே அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெண்ணினுடைய இந்த ராசிப்படி அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ஆண்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்க சகோதரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வருகின்ற மனைவி எப்படி இருப்பாங்க, இந்த ராசியா, ஓ இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? சோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிறப்பு பலன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வந்து அந்த பெண்கள் வந்து ஸ்பெசிபிக்கா வணங்கணும், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் இல்லையா? சோ எந்த தெய்வத்தை வணங்கணும், இதை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி முதல்ல சொல்லிடுங்க சார். அப்புறம் ஒவ்வொரு ராசியா நம்ம தனித்தனியா பார்க்கலாம். நிச்சயமாக. பொதுவாக ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் என்ற அமைப்பு வேறு, பெண் ஜாதக அமைப்பு என்பது வேறாக இருக்கு. 12 கட்டங்கள் ஒரா இருக்கும். இப்போ மேசராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி இருக்கும்போது அவங்களோட எண்ணங்கள், பலாபலன்கள் ஒவ்வொன்றும் மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. வேற மாதிரி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஆண் ஜாதக பார்க்குற முறைகள் வேறு, பெண் ஜாதகரை பார்க்குற முறைகளே வேறு. இப்போ குருவை மையமாக வச்சு நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு சுக்கிரனை மையமாக வச்சு பார்க்கக்கூடியது. அப்போ சுக்கிரனா பெண்கள், பெண்கள் கடாட்சங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி எப்படி இருக்கு, வருகின்ற கணவர்கள், மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள், அப்போ அவங்களுக்கு உண்டான கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற கணவர் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், எந்த வயசுல நமக்கு தொழில் வேலைகள் அமையும், இது மட்டும் இல்லாமல் நமக்கு திருமணத்துக்கு முன் யோகமா, திருமணத்துக்கு பின்னா, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில டெவலப் ஆவாங்க. அப்போ அந்த அவங்களோட சூட்சம ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 2வது குழந்தை பிறந்ததுக்கு பின் யோகமாக இருக்கும். அப்போ இந்த சூட்சமங்கள் தெரியாமல் நிறைய பேர் வேலை கிடைச்ச பரம் கல்யாணம், வேலை கிடைச்ச பரம் வாழ்க்கையும் மீன் பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகுது. அப்போ அந்த காலத்திலே பயிற்சி அப்படிங்கிற அந்த அம்சத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க. இவங்களை காத்து ரட்சிக்க ஒரு பெண் தெய்வம் இருக்கு. இதை கெட்டியா பிடிச்சா சக்சஸ் என்னைக்குமே நிலைத்து இருக்கும். அந்த தெய்வம் என்ன ரிவீல் பண்ணிடுவோம். சூப்பர் சார். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்கும் ரிவீல் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, முழு பதிவையும் பாருங்க. இப்போ யாராவது ஜென்ஸ் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிக்கு, மனைவிக்கு, உங்க மகளுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ராசியா நம்ம இப்ப பார்த்துடலாம். பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அதுவும் இந்த ஆடி மாதத்துல பெண்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசி பெண்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பல தடைகள் இருக்கு, எனக்கு தடைகளை உடைச்சு நான் வெளியில எப்பதான் வருவேன் அப்படின்னு காத்து கொண்டிருக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னவா இருக்கும்? இவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக விருச்சிக ராசி பெண்கள் விஸ்வரூப வெற்றி பெற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. இவங்களுக்கு வாழ்வில் ஒரு சுலூட்சமா ரகசியங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சு வந்துருவாங்க. முதல்ல விருச்சிக ராசி இதுல சந்திரன் இங்க பாத்தீங்கன்னா வலிமை கம்மி. முதல்ல சூட்சம ரகசியம்னா இவங்களுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கணும், நீர்ப்பாங்கான அதிகமாக பயன்படுத்த வேண்டியது. இவங்க வீட்டில் தண்ணி லீக் ஆகுதுனாலே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு குறிகாட்டிடும். டேப்ல வந்து தண்ணி லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இந்த ராசிக்கு இங்கே தான் இது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை, ஒரு அதிகார பதவிக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசி எப்பவுமே ஒரு ரிசர்ச் குவாலிட்டி இருக்கக்கூடிய ராசிகள். எந்த ஒரு விஷயமும் அதை நேர்த்தியாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவங்க இந்த ராசி. ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, படபடன்னு பேசுகிறம்பாங்க. உனக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ராசிக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கும், அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேடை பேச்சுக்கெல்லாம் பெஸ்ட்டான ராசி நிர்வாகத்துக்கு. இந்த ராசியை நினச்சி சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயம் எது தெரியுங்களா? அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதோ ஒன்று சாதிக்கணும்னா விருச்சிக ராசி கூட்டு போனோம். விருச்சிக ராசிக்கார ஆண்களோ பெண்களோ ஏதோ ஒருத்தாங்க, நான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு விஓஓ, அது மாதிரினா அந்த ராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வாப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். பொதுவாகவே நம்ம போனால் நடந்தால் கூட அவங்க போகும்போது ஈஸியாக 2 நாளில் முடிஞ்சிடும், இல்லைன்னா 2 வாரம் 3 வாரம் இருக்கும். இந்த ராசிக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக அம்சம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதை பயன்படுத்திக்கணும். சோலார் திட்டங்கள் இந்த ராசிக்கு யோகமாக இருக்கும். நிறைய சோலார் பெண்களுக்கு நான் திட்டங்கள் கொடுக்கும் போது நான் இந்த பெண்கள் இந்த ராசி வந்தாலே இவங்க பேரில் போடுங்கம்ப. இந்த ராசி அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் துறை அம்சம் உண்டு. ராசிக்கு இந்த கமிஷன் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. மீடியா துறை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஷைன் பண்ணக்கூடிய ராசிங்க. ராசி அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ராசிக்கு இன்னொரு லக் என்ன தெரியுங்களா? தான் இருக்கிற வீட்டுக்கு ஒரு சைட்டு, ஒரு இடம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அது பக்கத்துல இன்னொரு சைட் வாங்க முடியும். தான் வாங்கின சொத்துக்கு அருகிலே இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய யோகமே இந்த ராசிக்கு தான். பக்கத்து சைட் வாங்கணும். ஒரு இதே கோவை வட்டார பகுதி அங்கே வரும்போது ஒருத்தங்க தோப்பு வாங்கினேன், நாங்கள் தோப்பு பக்கத்து தோப்பு கிடைக்குமா, இந்த இவங்க பேரில் கிடைக்குங்க. அந்த பெண்ணை கூட்டிட்டு போகும்போது கிடைச்சது. அப்போ இந்த மாதிரி சொத்துக்கள் அமைய வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சூப்பர்வைசர் இருப்போம். ஏன்னா இவங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறனால இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், மெடிக்கல், ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் இந்த ராசி பெண்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு அதிகாரம் உண்டு. இவங்க ஒரு 10 பேர்த்த மெயின்டைன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு ராசி இந்த ராசியாக இருக்கும். இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கும். இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே வெள்ளி பொருளை ஏதோ ஒன்று பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். வெள்ளி மோதிரம், செயின் எது வேணா பொருளாக இருக்கலாம், மெட்டி. ஏன் சொல்கிறோம்னா 11ஆம் அதிபதி லாபஸ்தானம், அங்கே சுக்கிரன் வலிமை கம்மி. இப்போ வெள்ளி அங்கே நம்ம வலுப்படுத்தி ஆகணும். அப்போ நீச்சபங்க ராஜயோகமாக கொண்டு ஆகணும். வெள்ளியை பயன்படுத்தாத இந்த விருச்சிக ராசி பெண்கள் அவ்வளோ சக்ஸஸ் ஆகாது. நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளி தட்டு அதில் சாப்பிட சொன்னேன். சார் இது என்ன சார், நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, வெள்ளி டம்ளர் கொஞ்சம் சூடாகுதுன்னு சொல்லி முடியாதுன்ட்டாங்க. வெள்ளி தட்டு, அந்த வெள்ளியில் விளக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு சூட்சம ரகசியங்கள். இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு திருமணம் அமைப்பு உண்டா, வருகின்ற வரன் பார்த்தீங்கன்னா வெளியூர் வரன், அசலில் கொடுத்தோம், வெளிநாட்டு வரன், இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புண்டு. மாங்கல்ய பலம் அதிகரிக்க வரலட்சுமி நோம்பி வழிபாடுகள் பண்ணலாம். இல்லை சார் எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் எதிர்பார்த்துட்ருக்கோம், தள்ளி போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லைன்னு இருக்கிறவங்க வரலட்சுமி நோம்பு வழிபாடு இந்த காலகட்டத்தில் சூப்பராக இருக்குது. இந்த வழிபாடு மட்டும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இவங்களுக்கு மாங்கல்ய பலம், மாங்கல்ய அருள் கிடைக்கும். இவங்க ஒரே ஒரு மந்திரத்தை பயன்படுத்தணும், சுயம்பர பார்வதி மந்திரம். அன்றைக்கி நிச்சயமாக சூப்பராக இருக்கும். இதை தாண்டி இந்த ஆடி வெள்ளி இதெல்லாம் பயன்படுத்தாமல் இவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க, பெண் தெய்வம். இவங்க கூட்ட குரலுக்கு வருகிறது, காத்து ரட்சிக்க ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கல, வாழ்க்கையில் என்னைக்குமே வெற்றி தான். சூப்பர். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா காளகஸ்தியில் இருக்கிற ஞானாம்பிகை அம்மான். ஆமா, காளகஸ்தி நம்ம ராகுகேது ஸ்தலம் சொல்லி பொது பெயரா போயிடுறோம். இந்த இந்த இடத்துல தான் ராகுகேது ரெண்டுமே உச்சம். இதில் இருக்கிற பெண் சந்திரன் ஆதிக்கம், இந்த அம்சம் இருக்கிற அந்த பெண் தெய்வம் ஒரு முறை வழிபட்டால் வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட், எந்த ஒரு தடையா இருந்தாலும் அத்தனை முளைக்கும். உங்களை அதாவது சொல்லுவாங்க, செய்வனையாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், எந்த ஒரு தடையும் அதுக்கு விதி விலக்கு இந்த அம்பாள். வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். இந்த அம்பாள் அவர்களும் இவங்களை வாழ்வில் சிறக்க வச்சுருங்க.
சூப்பர் சார். அதாவது விருச்சிக ராசி பெண்களுக்கு தடைகளை உடைத்து அந்த தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றக்கூடிய தெய்வத்தை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ விருச்சிக ராசி பெண்களே கண்டிப்பா இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க. நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க சார். நன்றி.